2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இமாச்சல பிரதேச சட்டப்பேரவை குறித்த செய்தியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 15 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவுக்கு வாக்களித்ததால் ஆளும் காங்கிரஸைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், என்ன நடந்துச்சு விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி நடந்துட்டு வர்றது நமக்கு தெரியும். அங்க மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல 40 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சியின் வசம் இருக்கு. 3 சுயேட்சைகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறாங்க. அதனால சேஃபான முறையில தான் ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரு ஆட்சி அப்படின்றது கடந்த 1 வருடத்திற்கு மேல அவங்க நடத்திட்டு வராங்க. இருந்தாலும் கூட அப்பப்போ உள்கட்சி பூசல் எல்லா மாநிலங்கள்லயுமே இருக்கிறது மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய உள்கட்சி பூசல் அப்படின்றது ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துல கடந்த சில மாதங்களாகவே வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருந்த சூழல்ல அது எப்போ வெடிச்சு வெளியே வந்திருக்கு அப்படின்னா, நேற்று நடைபெற்ற ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்திற்கான மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல்ல 6 காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்றி வாக்கு போட்டிருக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய 25 தொகுதிகளை வச்சிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா வாக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாம 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதனால பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தின மாநிலங்களவை உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவசரமா ஒரு ரெசார்ட்டுக்கு அழைச்சிட்டு போகப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சிம்லாவுக்கு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமா அழைச்சிட்டு வரப்பட்டிருக்காங்க. சோ இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் நடக்கக்கூடிய சூழல்ல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஆயுதத்தை கையில எடுக்கலாம் அப்படின்ற யோசனை முன்வைச்சிருக்காங்க. தொடர்ந்து மாநில ஆளுநரையும் அவங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல எந்த நேரத்துல வேணாலும் அதுக்கான கால் ஃபார் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல இப்போ ஹிமாச்சல் பிரதேச மாநில பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட 14 பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்க்ளூடிங் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உட்பட 14 பேரை சபாநாயகர் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த கூட்டத்தொடர்ல கலந்துக்கிறதுக்கு அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா, ஒருவேளை இந்த கூட்டத்தொடர்ல நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் பட்சத்துல இந்த 14 பேரும் வாக்களிக்க முடியுமா, இந்த மாதிரியான சட்ட ரீதியிலான கேள்விகள் எழும். அதனால அதுக்காக ஆட்சியை காப்பாற்றுகிறதுக்காக இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா சபாநாயகரா இருக்கக்கூடியவர் அப்கோர்ஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரா இருக்கிறாரு. சோ ஆட்சியை காப்பாற்றுவதற்கான அவங்களுக்கான ஒரு வாய்ப்பா சபாநாயகருடைய இந்த நடவடிக்கை இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், டெல்லி ஹைகமாண்ட் 2 நபர்களை இந்த ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்றுவதற்காக இமாச்சல் பிரதேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கர்நாடகா மாநிலத்துடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய DK சிவகுமார், ஹரியானா மாநிலத்துடைய முன்னாள் முதல்வராக இருந்த பூபேந்தர் சிங் ஹூடா, இந்த 2 பேரை தான் அவங்க இப்போ சிம்லாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ இவங்க போய் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட போய் பேசி மேற்கொண்டு யாரும் விலகாம இருக்கணும் அப்படின்றதுக்கான நடவடிக்கைகளை இறங்குவாங்க. ஏற்கனவே விலகி போயிருக்கக்கூடிய 6 சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது கட்சிக்குள்ள திருப்பி கூட்டிட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் இவங்க ஈடுபடுவாங்க. அப்கோர்ஸ் DK சிவகுமார் காங்கிரஸ் கட்சியில அதுலதான் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு அப்படின்றத சமீப ஆண்டுகளா சில முக்கியமான மாநிலங்களுடைய அரசியல் குழப்பங்கள்லாம் பார்த்திருக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த அரசியல் குழப்பங்கள்லாம் நடைபெற்று இருக்கக்கூடிய சூழல்ல மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையா ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துடைய அமைச்சராகவும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராகவும் இருக்கக்கூடிய விக்ரமாதித்யா சிங் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுக்குவுக்கு எதிரான நிறைய கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறாரு. சோ ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துல நிலவிக்கிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. அப்கோர்ஸ் அப்கமிங் டேஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பொலிட்டிக்கல் ரீதியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்கோர்ஸ் நம்ம அது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சன். 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு.